Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம creative channelல இந்த நியூ மாடல் பூஜா பாஸ்கெட்டுக்கு border design அதுக்கு அப்புறம் ரெண்டு டைப்ல flower design எப்படி கொடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் border design எப்படி கொடுக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம டேப் கூடைக்கெல்லாம் border design கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுலயும் கொடுத்திருக்கேன். இந்த border design கொடுக்கிறதுக்கு 20 அடியில ஒரு ஒயர் கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கடைசி ரவுண்ட் இருக்கு இல்லையா, இந்த கடைசி ரவுண்டை கவர் பண்ண மாதிரி தான் இந்த டிசைனை நம்ம கொடுக்க போகிறோம். இந்த ரவுண்டில் ஏதாவது ஒரு ஹோல்குள்ளே இந்த ஒயரை உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி விட்டுக்கோங்க. கூடையோட உள் பக்கத்தில் இந்த அளவுக்கு இந்த ஒயர் இருந்தால் போதும். இப்போ 3 ஹோல் தள்ளி இந்த ஒயரை சொருக்க போகிறோம். இந்த ஹோல்லேருந்து 1 2 3 ஹோல் தள்ளி 4வது ஹோல் வழியாக இந்த ஒயரை இப்படி வெளிப்பக்கமாக எடுத்துக்கலாம். கூடையோட உள் பக்கத்தில் இருந்தால் வெளிப்பக்கமாக எடுக்கணும், ஓகேவா? வெளிப்பக்கத்துலேருந்து கொடுக்கக்கூடாது. கூடையோட உள் பக்கத்துலேருந்து வெளிப்பக்கமாக இந்த ஒயரை எடுத்துக்கிறேன். இந்த ஒயரை பிடிச்சி இழுக்கும் போது கொஞ்சம் ஸ்லோவாக பிடிச்சி இழுங்க, ஏன்னா கூடையில் இருக்கிற ஒயரை வந்துட்டு இந்த ஒயர் கட் பண்ணி விட்டுரும். ஒயரை வந்துட்டு முறுக்கல் இல்லாமல் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து இந்த ஹோலுக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா, அந்த ஹோல் வழியாக இந்த ஒயரை வெளியே எடுக்க போகிறோம். இந்த ஒயர் இழுக்கும் போது கொஞ்சம் ஸ்லோவாக பிடிச்சி இழுத்துக்கோங்க. சப்போஸ் கூடையில் இருக்கிற ஒயர் கட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது. இப்போ அடுத்து இந்த ஹோல் இருக்கு இல்லையா, இந்த ஹோலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக இப்படி வெளிப்பக்கமாக எடுக்கணும். கூடையோட உள்ளேருந்து வெளிப்பக்கமாக எடுக்கிறேன், பார்த்துக்கோங்க. இது நான் சொல்கிறத விட நீங்கள் ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கே கிளியராக தெரியும். இப்போது ரைட் சைடு ஹோல் வழியாக இப்படி வெளிப்பக்கமாக எடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா, இந்த ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கிறேன். கூடையோட உள் பக்கத்துலேருந்து வெளிப்பக்கமாக எடுக்கிறேன். இப்போ இதே மாதிரி ரைட் சைடு ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்க போகிறோம். கூடையோட உள் பக்கத்துலேருந்து வெளிப்பக்கமாக எடுக்கிறேன். இப்போது லெஃப்ட் சைடு இந்த ஒயரை வெளிப்பக்கமாக கொண்டு வர போகிறோம். இந்த இடத்துல 3வது ஒயர் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு பக்கத்தில் இருக்கிற கேப் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கிறேன். ஒயர் முறுக்கல் இல்லாமல் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த ஒயரை ரைட் சைடு ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக கொண்டு வரணும். இந்த ஹோலில் ஒயர் இருக்குது, ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக இப்படி வெளிப்பக்கமாக கொண்டு வரேன். அடுத்து லெஃப்ட் சைடு இந்த ஒயரை கொண்டு வரணும். லெஃப்ட் சைடு பாருங்கள், இந்த பக்கத்தில் ஒயர் இருக்குது இந்த ஹோலில், ஓகேவா? அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக இப்படி வெளிப்பக்கமாக கொண்டு வரேன். இப்போ மறுபடியும் ரைட் சைடு ஹோல் வழியாக இந்த ஒயரை வெளிப்பக்கமாக கொண்டு வர போகிறோம். இதுக்கு மேலே நான் சொல்கிறத விட நீங்கள் ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ நான் இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் சொல்லலை. இன்னும் கொஞ்சம் தூரம் இந்த பார்டர் டிசைன் எப்படி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த பேஸ்கெட் ஃபுல்லாகவே இந்த பார்டர் டிசைன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ மீதி இருக்கு இல்லையா, இந்த ஒயரை வந்துட்டு கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு கூடைக்குள்ளேயே சொருகி விட்டுடணும். இந்த ஒயரை இப்படி கிராஸாக தான் சொருகணும். அப்போ தான் வந்துட்டு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மெலிசான ஒயராக இருந்துச்சுனாக்கா 20 அடி ஒயரே உங்களுக்கு போதும். சப்போஸ் திக் ஒயரை நீங்கள் எடுத்து இந்த பார்டர் டிசைன் கொடுக்குறீங்கன்னா ஒயர் பத்தாமல் கூட போகலாம். அந்த மாதிரி சமயத்தில் ஜாயிண்ட் போட்டு பின்னிக்கோங்க. கூடையில் பார்டர் டிசைன் கொடுத்தாச்சு. அடுத்து ஸ்டாண்டில் வந்துட்டு பார்டர் டிசைன் கொடுக்க போகிறோம். இந்த ஸ்டாண்டை வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக தான் இந்த டிசைன் நம்ம கொடுக்க போகிறோம். இதுக்காக 5 அடி ஒயர் எடுத்திருக்கேன். சும்மா இந்த கடைசி ரவுண்டில் இந்த மாதிரி சுற்றி விட போகிறேன், அவ்வளோதான். கூடையோட வாய்ப்பகுதி கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் பெரிய பார்டர் டிசைன் கொடுத்துக்கலாம். இந்த ஸ்டாண்டு வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்கு இல்லையா, அதனால் பெரிய பார்டர் டிசைன் கொடுத்தா மேட்சிங்காக இருக்காது. அதனால் சின்னதாக இந்த மாதிரி பார்டர் டிசைன் கொடுத்துக்கிறேன். இந்த பேஸ்கெட் பார்த்திங்கன்னா சிங்கிள் கலரில் ப்ளைனாக வந்துட்டு போட்டிருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதே இந்த பார்டர் டிசைன் அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர் டிசைன்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த பேஸ்கெட் வந்துட்டு நல்லா கிராண்டாக வந்துட்டு மாறிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பார்டர் டிசைன் எப்படி கொடுக்குறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா. இதே மாதிரி இந்த ஸ்டாண்டு ஃபுல்லாக இந்த டிசைனை கொடுத்துட்டு மீதி இருக்கிற ஒயரை கூடைக்குள்ளே சொருகி விட்டுருங்க. இப்போது 2 டைப்பில் பார்டர் டிசைன் எப்படி கொடுக்கறதுன்னு பார்த்தோம். அடுத்து 2 டிசைனில் இந்த ஃப்ளவர் டிசைன் எப்படி கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பூ பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் பெருசாக போட்டிருப்பேன். ஒரு பூ பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு சின்னதாக இருக்கிற இந்த பூ டிசைன் எப்படி கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பூ டிசைனுக்கும் இன்னொரு பூ டிசைனுக்கும் இடையில பாருங்கள், 1 2 3 4 5 6 நாட்டு தள்ளி இந்த ஹோலில் வந்துட்டு டிசைன் கொடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல ஃப்ளவர் டிசைன் வேணுமோ அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு மார்க் வச்சுக்கோங்க. இதுதான் சென்டர் பாயிண்ட். ஓகேவா? இதை சுற்றி இருக்கிற இந்த 4 நாட்டில் தான் இந்த சின்ன ஃப்ளவர் டிசைன் நம்ம கொடுக்க போகிறோம். இது சென்டர் நாட்டு. இந்த நாட்டுக்கு சுற்றி 4 நாட்டு இருக்கு இல்லையா, இந்த 4 நாட்டில் தான் இந்த ஃப்ளவர் டிசைனை நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த 4 நாட்டு இருக்குது பாருங்கள். இந்த 4 நாட்டுக்கு கீழே இருக்கிற இந்த நாட்டுக்கு லெஃப்ட் சைடு ஹோல் வழியாக இந்த ஒயரை உள் பக்கமாக கொண்டு போகிறேன். இன்னொரு கார்னரை நடு ஹோல் வழியாக உள் பக்கமாக கொண்டு போகிறேன். இப்போ 4 ஹோலில் ஃபஸ்ட்டு ஹோலில் ஒயரை கொண்டு போயாச்சு. அடுத்து 2வது ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக கொண்டு வரேன். இப்போ மறுபடியும் இந்த ஒயரை இந்த நடுவில் இருக்கு இல்லையா, அந்த ஹோல் வழியாக உள் பக்கமாக கொண்டு போகிறேன். இந்த 2 ஹோல் வழியாக ஒயரை வந்துட்டு உள் பக்கமாக கொண்டு போயாச்சு. இன்னும் 2 ஹோல் தான் பாக்கி இருக்குது. ஓகேவா? இப்போ அடுத்து இந்த ஹோல் வழியாக இந்த ஒயரை இப்படி வெளிப்பக்கமாக கொண்டு வந்து மறுபடியும் நடு ஹோல் வழியாக உள் பக்கமாக கொண்டு போகிறேன். இப்போது கடைசியாக இந்த ஹோல் வழியாக இந்த ஒயரை வெளிப்பக்கமாக கொண்டு வரேன். மறுபடியும் நடுவில் இருக்கிற ஹோல் வழியாக இந்த ஒயரை உள் பக்கமாக கொண்டு போகணும். அவ்வளோதான். இப்போது இந்த ஒயரை வந்துட்டு இந்த கூடைக்குள்ளேயே சொருகி விட்டுருங்க. இந்த சின்ன ஃப்ளவர் டிசைன் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு 1/2 அடி ஒயர் இருந்தாலே போதும். ஒரு 1/2 அடி ஒயரில் ஒரு சின்ன ஃப்ளவர் டிசைன் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் உண்மையாக ரொம்ப குழப்பமாக இருக்கும் இது பின்னி பார்க்கும்போது. ஸோ மார்க் வச்சுட்டு நீங்கள் பின்னுங்க. இப்போது சின்ன ஃப்ளவர் டிசைன் கொடுத்தாச்சு. அடுத்து பெரிய ஃப்ளவர் டிசைன் எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். 2 சின்ன ஃப்ளவர் டிசைனுக்கு இடையில வந்துட்டு இந்த பெரிய ஃப்ளவர் டிசைன் கொடுக்க போகிறேன். உங்களோட பேஸ்கெட் மாடலுக்கு ஏற்ற மாதிரி சென்டர் பார்த்துக்கோங்க. எந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் வேணுமோ அந்த இடத்துல வந்துட்டு கண்டிப்பாக மார்க் வச்சுட்டு பண்ணுங்கள். இப்போ கரெக்டாக சென்டர் பார்த்துட்டேன். இந்த சென்டர் நாட்டை சுற்றி தான் இந்த ஃப்ளவர் டிசைன் கொடுக்க போகிறேன். இந்த சென்டர் நாட்டில் இந்த மாதிரி ஒரு மார்க் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த 4 நாட்டு, இந்த சென்டர் நாட்டுக்கு 4 பக்கத்தில் இருக்கு இல்லையா, இந்த 4 நாட்லேயும் மார்க் வச்சுக்கிறேன். 3க்கு 3ன்ற இந்த டைமண்டில் தான் இந்த ஃப்ளவர் டிசைன் இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். இந்த ஃப்ளவர் டிசைன் கொடுக்கறதுக்கு 1 அடி ஒயர் எடுத்துக்கோங்க போதும். இப்போ சென்டர் நாட்டுக்கு கீழே இருக்கிற ஹோல் வழியாக இந்த ஒயரை கூடைக்குள்ளே கொண்டு போயிட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுடுறேன். கொஞ்சமாக வந்துட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க போதும். இப்போது சென்டர் நாட்டுக்கு கீழே இருக்கிற ஹோல் வழியாக இந்த ஒயர் உள்ளே இருக்குது. இப்போது இந்த நாட்டுக்கு லெஃப்ட் சைடு ஹோல் வழியாக கொடுத்து ரைட் சைடு ஹோல் வழியாக இந்த ஒயரை வெளிப்பக்கமாக எடுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ மறுபடியும் சென்டர் ஹோல் வழியாக இந்த ஒயரை உள் பக்கமாக கொண்டு போகிறேன். இப்போது இந்த நாட்டில் ஃப்ளவர் டிசைன் கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த நாட்டில் ஃப்ளவர் டிசைன் கொண்டு வர போகிறோம். அதுக்கு முன்னாடி சென்டர் ஹோல் வழியாக இந்த ஒயரை வெளிப்பக்கமாக கொண்டு வரேன். நம்ம எந்த நாட்டில் ஃப்ளவர் டிசைன் கொடுக்க போகிறோமோ அந்த நாட்டுக்கு லெஃப்ட் ஹோல் வழியாக விட்டு ரைட் ஹோல் வழியாக இந்த ஒயரை வெளிப்பக்கமாக எடுக்கணும். இப்போ பாருங்கள், லெஃப்ட் ஹோல் வழியாக இப்படி உள் பக்கமாக கொண்டு போய் ரைட் ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக கொண்டு வரேன். ஒயர் முறுக்கல் இல்லாமல் வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் சென்டர் ஹோல் வழியாக இப்படி உள் பக்கமாக கொண்டு போகிறேன். இப்போ 2 நாட்டில் இந்த ஃப்ளவர் டிசைன் கொடுத்தாச்சு. அடுத்து இந்த நாட்டு,
இந்த நாட்டில் ஃப்ளவர் டிசைன் கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு சென்டரில் இருக்கிற இந்த ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு ரைட் சைடு இருக்கிற ஹோல் வழியாக விட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக கொண்டு வரணும். எந்த நாட்டில் உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் வரணுமோ அந்த ஹோலுக்கு ரைட் சைடு இருக்கிற ஹோல் வழியாக விட்டு லெஃப்ட் சைடு ஹோல் வழியாக இந்த ஒயரை வெளிப்பக்கமாக எடுக்கணும். மறுபடியும் இந்த ஒயரை சென்டர் ஹோல்குள்ளேயே கொண்டு போயிடுறேன். இப்போ கடைசியாக இன்னும் ஒரு நாட் தான் இருக்குது. இப்போ மறுபடியும் சென்டர் ஹோல் வழியாக இந்த ஒயரை வெளிப்பக்கமாக கொண்டு வரேன். இப்போ அடுத்து இந்த நாட்டுக்கு மேலே இருக்கிற ஹோல் வழியாக விட்டு கீழே இருக்கிற ஹோல் வழியாக இப்படி வெளிப்பக்கமாக எடுக்கணும். இப்போ மறுபடியும் இந்த சென்டர் ஹோல்குள்ளே இந்த ஒயரை உள்பக்கமாக கொண்டு போகிறேன். இது சாதாரண ஃப்ளவர் டிசைன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் ரொம்ப குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதை நம்ம பின்னி பார்க்கும்போது. ஸோ ஒரு முறைக்கு 2 முறை பார்த்துட்டு இந்த ஃப்ளவர் டிசைன் போடுங்க. அப்புறம் இந்த மீதி இருக்கிற ஒயரை இந்த கூடைக்குள்ளேயே சொருகி விட்டுருங்க. பிகினருக்காக இன்னும் ஒரு முறை இந்த ஃப்ளவர் டிசைன் எப்படி பின்னுறதுன்னு சிம்பிளாக சொல்லிடுறேன். எந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் வேணுமோ அந்த இடத்துல சென்டர் மார்க் வச்சுக்கோங்க. சென்டர் மார்க் வச்சுட்டு அதை சுற்றி இருக்கிற 4 நாட்லேயும் இந்த மாதிரி மார்க் வச்சுக்கோங்க. இப்போ 3க்கு 3ன்ற இந்த டைமண்டில் தான் ஃப்ளவர் டிசைன் கொடுக்க போகிறோம். இப்போ சென்டர் நாட் இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே இருக்கிற ஹோல் வழியாக இந்த ஒயரை உள்ளுக்குள்ளே விடுறேன். விட்டுட்டு கொஞ்சமாக உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க, பிரிஞ்சு வராத அளவுக்கு. இந்த ஃப்ளவர் டிசைன் கொடுக்கறதுக்கு 1 அடி ஒயர் சரியாக இருக்கும். சின்ன ஃப்ளவர் டிசைன் கொடுக்கறதுக்கு 6 அடி ஒயர் போதும். இப்போ 4 நாட்டில் நம்ம மார்க் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இந்த நாட்டில் ஃபஸ்ட்டு டிசைன் கொடுக்க போகிறோம். ஓகேவா? லெஃப்டில் இருக்கிற ஹோல் வழியாக விட்டு ரைட்டில் இருக்கிற ஹோல் வழியாக இந்த ஒயரை வெளிப்பக்கமாக எடுக்கணும். மறுபடியும் நடுவில் இருக்கிற ஹோல் வழியாக இந்த ஒயரை உள்பக்கமாக கொண்டு போயிருங்க. இப்போ ஒரு நாட்டில் ஃப்ளவர் டிசைன் கொடுத்து முடிச்சாச்சு. அடுத்து இந்த நாட்டில் கொடுக்க போகிறோம். இந்த நாட்டில் கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு சென்டரில் இருக்கிற இந்த ஹோல் வழியாக இந்த ஒயரை வெளிப்பக்கமாக கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இந்த நாட் இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே இருக்கிற ஹோல் வழியாக கொடுத்து மேலே இருக்கிற ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக கொண்டு வரணும். அதாவது லெஃப்ட் ஹோல் வழியாக விட்டு ரைட் ஹோல் வழியாக வெளியே எடுக்கணும். மறுபடியும் இந்த ஒயரை சென்டர் ஹோல்குள்ளே கொண்டு போயிடலாம். இப்போது 2வது நாட்லேயும் ஃப்ளவர் டிசைன் கொடுத்து முடிச்சாச்சு. அடுத்து 3வது நாட்டில் கொடுக்க போகிறோம். 3வது நாட்டில் கொடுக்கறதுக்கு நடுவில் இருக்கிற ஹோல் வழியாக இந்த ஒயரை வெளிப்பக்கமாக கொண்டு வரணும். அடுத்து ரைட் சைடு இருக்கிற ஹோல் வழியாக விட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற ஹோல் வழியாக இப்படி வெளிப்பக்கமாக கொண்டு வரணும். இந்த ஆன்டி கிளாக் வைஸில் இந்த ஃப்ளவர் டிசைன் கொடுக்குறோம், இதையும் பார்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் சென்டர் ஹோல் வழியாக இந்த ஒயரை உள்பக்கமாக கொண்டு போயிடுறேன். இப்போ 3 நாட்டில் வந்துட்டு ஃப்ளவர் டிசைன் கொண்டு வந்தாச்சு. இப்போ கடைசியாக இன்னும் ஒரு நாட் தான் இருக்குது. இந்த நாட்டில் வந்துட்டு ஃப்ளவர் டிசைன் கொடுக்க போகிறோம். ஸோ சென்டரில் இருக்கிற ஹோல் வழியாக இந்த ஒயரை வெளிப்பக்கமாக கொண்டு வரணும். இப்போது இந்த நாட்டுக்கு மேலே இருக்கிற ஹோல் வழியாக விட்டு கீழே இருக்கிற ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக கொண்டு வரேன். அவ்வளோதான். மறுபடியும் இந்த ஒயரை சென்டர் ஹோல்குள்ளே கொண்டு போயிட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இந்த ஃப்ளவர் டிசைன் பின்னுறதுக்கு இந்த நாட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், இந்த நாட்டில் வந்துட்டு முடிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ மீதி இருக்கிற ஒயரை கூடைக்குள்ளேயே சொருகி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்டர் டிசைன் அதுக்கப்புறம் ஃப்ளவர் டிசைன்ஸ் எப்படி கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் போடுங்க. இந்த பியூட்டிஃபுல்லான பேஸ்கெட் எப்படி பின்னுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன். இந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னும் எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான கூடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.